ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளைகளே அன்பின் வார்த்தைகள் என்ற வாக்கு தத்தத்தோடு உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன், நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பண்ணின நாட்களிலே அன்றைக்கு நடந்தது அதிசயங்கள் போல, வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா போல, இன்றைக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, அன்றைக்கு மோசையை கொண்டு அற்புதம் செய்தார். திரளான ஜனத்திற்கு ஒரு தளபதியாய் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் மோசையை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். மோசையை கொண்டு நடத்தினார். அன்றைக்கு அதிசயங்களை கண்டார்கள். அதே அதிசயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னதாக அருள்நாதர் இயேசு இன்றைக்கும் செய்கிறார். அன்று பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் செய்தவர், எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னை மீட்டவர், இன்றைக்கு உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். 11:40 விதமாக சொல்கிறது, நீ விசுவசித்தால் ஆண்டுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மரியாளிடமும் மார்த்தாளிடமும் ஆண்டவர் சொன்னார். லாசர் என்ற ஒரு மனிதன் இறந்து போனான். அவர் அன்பாய் இருந்த மனிதன் என்று வேதம் சொல்கிறது. அன்பாய் தான் நேசித்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்கிறது. அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டார்கள். ஆனால் 4 நாட்கள் கழித்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, அவர் வந்ததும் அற்புதம் செய்வதற்குத்தான். அவர் அன்றைக்கு வந்திருப்பார் என்று சொன்னால் அவன் வியாதியை மாத்திரமே சுகப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு மருத்துவம் செய்யாத ஒரு காரியத்தை, விஞ்ஞானம் செய்யாத காரியத்தை, மருந்து செய்யாத காரியத்தை என் ஆண்டவராகிய வார்த்தை செய்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து கடந்து போனது. கல்லறைக்கு முன்னதாய் நின்று பிதாவை நோக்கி ஜெபித்த ஆண்டவர் தன்னுடைய வல்லமையின் வார்த்தை கொண்டு லாசரை எழுப்புகிறார். அத்தனை ஜனத்திற்கு முன்னதாக அதிசயம் நடந்தது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், அந்த மரண கட்டுகள் உடைத்து அவனுக்குள்ளாய் ஜீவன் வந்தது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஆம் எனக்கு அருமையானவர்களே, அவன் எழுந்து உயிரோடு வந்தான். இன்றைக்கு என் காரியம் முடிந்து விட்டது, எனக்கு இதற்கு பின்னதாக ஒரு காரியமும் இல்லை, யாராலும் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது என்று சொல்லி நிற்கின்றீர்களோ, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். ஏனென்று சொன்னால் இதை சொல்கிறவர் யார் தெரியுமா? அதிசயமானவர் என்று வேதம் சொல்கிறது. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை சொல்கிறது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அதிசயமானவர். ஆம், எரேமியாவின் புத்தகத்தில் சொல்கிறார், மாமிசமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் நான், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார். அன்றைக்கு லாசருக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் குடும்பத்திற்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கின்றது. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளாய் ஒவ்வொருடைய வாழ்விலும் அதிசயம் இன்றைக்கு நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.